அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயம், வியாபார சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம் டக்கு டக்கென்று சாதகமான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுடைய வண்டி வாகனங்கள், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகள் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். அபிராமியில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தான பாட்டான 40ம் வலிமை மிக்க விதியை வெல்லக்கூடிய பாடலான 75 படிப்பது நம்பிக்கையை ஏற்படுத்தும். பார்வதி தேவி வழிபாடு ஜெயத்தை ஏற்படுத்தும். துர்கை தேவி வழிபாடு வலிமையான நம்பிக்கையும் மன அழுத்தத்திலிருந்து போக்கக்கூடிய மந்திரத்தையும் கொடுக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாம் ஏற்படும். கண்டிப்பாக சுப செய்திகளுக்கு உண்டான நல்ல செய்திகள் காணப்படும். திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட குடும்பத்தை விட்டு பிரிந்த மீன ராசிக்காரர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை இந்த 15 நாட்களுக்குள்ளாக முயற்சி எடுத்தால் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். செவ்வாய் நீச்சம் என்பதனால் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியமும் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடன் வாக்குவாதமும் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனம். உங்களுடன் ஒரு வயது பெரியவர்கள் இருக்கக்கூடிய இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டி சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். உறவு முறையில் தகராறு வேண்டாம், மீளா தகராறாக மாறிவிடும். பெற்றோர் பெரியோருடன் தொலைதூரத்தில் இருந்தாலும் மனம் விட்டு வீடியோ காலிலோ ஃபோனிலோ அடிக்கடிக்கு பேசுவது நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு. பக்கத்திலே இருந்தாலும் போய் பார்த்து ஆறுதலாக பேசிக்கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். புதிய அறிமுகத்தில் அதிக கவனம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்திலோ ஃபோன் விஷயத்திலோ அதீத கவனமாக இருப்பது முக்கியம்.